திருநெல்வேலி தாமிரபரணி நதிக்கரையில் இருக்கக்கூடிய மக்கள் வாழையடி வாழையாக கன்னியாகுமரி கடல் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி மக்கள் அதிகாலையில் சுப்பிரபாதம் மாதிரி கேட்கக்கூடிய ஒரு பக்தி புராண கதை இவருடையது. இவர் வந்து கடலுக்குள்ளே காணாமல் போயிடுறாரு. அம்மா தேடுறாங்க. பின்னாடி கடலுக்குள்ளே இருந்து வெளியில் வர்றாரு தவம் செய்து. அந்த அதிகாலையில் நீங்கள் திருநெல்வேலி ஜில்லாவிலேருந்து நாகர்கோவில் வரைக்கும் ஒருங்கிணைந்த தென்காசி தூத்துக்குடி பக்கம் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இந்த புராண இதிகாச பக்தி இலக்கியங்கள் பிரம்மாவோட, சிவனோட, பிள்ளையாரோட, முருகனோட, சூரியனோட, கானபத்தியம் சொல்லக்கூடிய பிள்ளையாரோட தொடர்பு படுத்தி புராண கதைகள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த அவதார புருஷனோட பக்தியையும் குறிப்பிடுவது வழக்கம். அப்படிப்பட்ட பக்தி பெருமன் பக்திக்கு அல்லது அருளுக்கு ஜாதி மதம் மொழி இனம் பேதம் கிடையாதுன்னு பிறந்ததாக நம்பப்படக்கூடிய ஐயா திருவைகுண்டர் அவதரித்த பிறந்த தினம் இன்று. வாழையடி வாழையாக நம் அனைவருடைய குல பிள்ளைகளும் தலைப்பு செலுத்துவோங்க. ஐயா திருவைகுண்டர் என்ற குருவர்களும் திருவர்களும் நமக்கு நன்மையே செய்யுமாக நான் பிரார்த்தனை செய்கிறேன். ஃபீல் இஸ் தட்ஸ் ஹெல்த் கோகட் அண்ட் ரூல் யுவர் ஓன் அரினா. தேங்க்யூ.